வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு பர்த்டே எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் எந்த டைப்பில் வேணால் யாருக்கு வேணாலும் பர்த்டேவாக மேக் பண்ணிக்கோங்க. சேம் டிசைன் தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 16:9 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். அதோடைய டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சேம் தான். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரேம் இமேஜ் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சைஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கூட ஜூம் பண்ணிக்கலாம், அது வச்ச சைஸ் தான். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து செட் பண்ணிடுங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் பேக்ரவுண்ட் இமேஜோடது அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இதே கலரை வச்சிடுறேன். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து அந்த ஃப்ரேமில் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி நான் மேலே செட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரேமை வந்துட்டு இந்த மாதிரி நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு அந்த ரெண்டு சைட்லேயும் எந்த அளவுக்கு கேப் விட்டுருக்கீங்களோ அந்த அளவு விட்டுட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக நான் எப்படி ஃப்ரேம் மாதிரி செட் பண்ணியிருப்பேன்னு. சேம் இதே மாதிரி செட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. சர்க்கிளோட இமேஜோட சைஸை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி செட் பண்ணிட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இருங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் இமேஜை அந்த சர்க்கிள்குள்ளே ஆட் பண்ணும். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லா ஸ்டெப்புமே புரியும். சில பேர் டவுட்ஸ்னு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கிராப் ஆப்ஷனுக்கு போய்ட்டு மாஸ்க் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி ஷேப்பை கிளிக் பண்ணி சர்க்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஷேப்பை விட்டு பேக்கில் வந்துட்டு கரெக்டாக சர்க்கிள் ஷேப்புக்கு உங்களோட ஃபோட்டோவை கிராப் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு அதோட சைஸை கம்மி பண்ணி அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் தெரியும், அந்த சர்க்கிள் அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக பேக்கில் போயிடும். அந்த இமேஜோட டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு சர்க்கிள் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டூப்ளிகேட் எடுத்த சர்க்கிளோட சைஸை அதோட சைஸையும் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ஸோ அதையும் இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதில் இன்னொரு ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாஸ்கில் ஷேப்பில் அதே மாதிரி தான் சர்க்கிள் ஷேப்புக்கு உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கிராப் பண்ணால் தான் நமக்கு அந்த ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ அதோட சைஸையும் கரெக்டாக பேக்ரவுண்டில் அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் பேக்கில் போயிடும். அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த் இமேஜோட காலண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மந்த் இது எடிட் பண்ணுறதா இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு மந்த்துக்கு எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா குரோமில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் காலண்டர் இமேஜஸ். ஸோ அதில் எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. அது கீழே வாட்டர் மார்க் இருக்கும், அதை மட்டும் கிராப் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இங்கே இந்த கீழே பார்த்தீங்கன்னா கார்னரில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றது தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அது வேணும்னா உங்களுக்கு லைட்டாக ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் பிஎன்ஜி இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம சேனல் நேமை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட டேட்டு என்ன டேட்டோ அந்த டேட்டு மேலே இந்த ஹார்ட்டை வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டேட்டு மேலே உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ அந்த டேட்டு மேலே ஃபஸ்ட்டு அப்படியே ரைட் சைடு பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து
கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இமேஜ். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை எப்படி நான் மேலே இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த இமேஜை செட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ அந்த சர்க்கிள் இமேஜுக்கு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிட்டு அது கீழே எமோஜிஸ் வந்து ஒரு 5-6 இமோஜிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பர்த்டேவாக எடிட் பண்ணோம்ல அவங்களோட நேமை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கைன்வாஸ்லேயே நிறையா ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு கீழே பாருங்கள் அந்த சர்க்கிள் இமேஜுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது சென்டென்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய கைன் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து ஒர்க் ஆகாது, எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் உங்களுக்கு வந்து என்னால் அதை வந்துட்டு காமிக்க முடியல. இல்லைனா நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக உங்கள் கைன் மாஸ்டரில் ஒர்க் ஆச்சு, ஃபாண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் குரோமில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறையா சென்டென்ஸ் வரும். ஸோ அதில் ஏதோ ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டென்ஸ் ஆட் பண்ணிட்டு அதே இந்த மாதிரி நான் இப்போ கீழே எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ கீழே வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு பார்க்க சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ ரைட் சைடு ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நீங்கள் என்ன ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.